அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சைடில் உட்காருங்க. நான் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படியே அப்படியே அசையாமல் இருங்க, அசையாமல் இருங்க. சார் சொல்லுங்கள், என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் ஓனருங்களா? ஆமாம். ஏன்? ஒரு நிமிஷம். இது நான், இது எங்கள் அண்ணன் தலைவர், ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி தர முடியுமா? யோ, இது ஃபோட்டோ ஸ்டுடியோயா, ஃபோட்டோஷாப் பண்ணுற இடம் இல்லை. கிளம்பு. என்ன கேட்டோன்னு இப்படி கத்துறான்? அண்ணனுக்காக செஞ்சு தரக்கூடாதா? யோ, நீ ஏன் யாருன்னு தெரிலங்கிறேன். அப்புறம் எப்படியா நீ எனக்கு அண்ணனாவ? ரொம்ப அசிங்கப்படுத்துறவங்க போல. ஏய்யா, 500 தரம்பா. 500 தெரியா? ஆ என்ன வாண்டடாக வந்து 500 தரேங்கிறான். சரி கொடு, சரி, பண்ணி தரேன். அங்கிட்ட போய் உட்காரு. மக்களே, நானும் என் அண்ணனும் ஒரு நாள் இப்படிதான் பேசி கொண்டு இருந்தோம். திடீர்னு அந்த சைடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 டன் மதிப்புள்ள ஒரு ஆமை ஒன்று வந்தது மக்களே. அதை பார்க்கும் பொழுது எனக்கு நாக்கில் எச்சு ஊறியது. இப்போயும் அதை என்னால் மறக்க முடியல. இப்போ நினச்சா கூட எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. அதை 2ஆக பிளந்து வெட்டி அதை சமைத்து உண்டும். இதெல்லாம் மறக்க முடியுமா? எவ்வளோ நெருக்கமாக ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன் பாருங்க. தெரியுதா தெரியுதா? அண்ணன் மேலே அவ்வளோ மரியாதை. அதனால் அண்ணன்கிட்ட எப்போதுமே நான் இப்படி தான் இருப்பேன். இந்த மாண்டி எப்பொழுதுமே அண்ணன் சொன்ன வழியில். அண்ணே அண்ணே, என்னடா? நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ண விஷயம் நெட்டில் வந்திருக்குண்ணே. பாருங்கள், நியூஸ்லலாம் போடுறாங்க பாருங்கள். அந்த ஃபோட்டோவை எடிட் செய்தது நான் தான் என்று இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வெளியிட்ட ஒரு பதிவு இன்று சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். தலைவரோட இப்போ இருக்கிற சொம்பு மாண்டி வந்து எடுத்த ஃபோட்டோ வந்து நான் தான் என்னோட ஃபோட்டோஷாப் மூலியமாக எடிட் பண்ணி கொடுத்தது. இப்போ அப்படி பேசுவார்னு எனக்கு தெரியலை. ஸோ தெரிஞ்சிருந்தால் நான் இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ ஐ எம் வெரி சாரி. அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணது என்னுடைய தப்பு தான். சரி சரி, ரொம்ப ரியாக்ஷன் கொடுத்து காட்டி கொடுக்காத. இத்தனை நாள் பொய்யை எப்படி உண்மையாக மெயின்டைன் பண்ணமோ அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணோம். என்ன? சரிண்ணே, கிளம்பு. அண்ணே, அப்புறம் இன்னொரு விஷயம், நானும் உங்கள் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? செருப்பால் அடிப்பேன். என்ன ஒருத்தனையும் காணோம்? ஓ, அடுத்து வேற ஒரு மீட்டிங்கை போட்டு 200 ரூபாய் விலகிறேன்னு சொல்லுவாங்களே. இது சரிப்பட்டு வராது. கட்சி பேரை மாத்திர வேண்டியதான். இனிமேல் நாம் தமிழர் இல்லை, நாம் ஒருவர்.